நீங்கள் கட்டுப்பட்டிருக்கும் நிலையிலேயே மரணம் வர வேண்டும் என்ற வசனத்தினுடைய பொருள் என்ன? நீங்கள் மரணிப்பது உங்களுடைய கையில் இல்லை. இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன கூறுங்கள். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற நிலையிலேயே உங்களுக்கு மரணம் வர வேண்டும் என்பதே இதன் பொருள். அதாவது நீங்கள் அல்லாஹ்வின் கட்டளையை எல்லா சமயத்திலும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அது சிறிதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி. அது தொழுகையின் கட்டளையாக இருந்தாலும் சரி, தொழுகை பற்றிய கட்டளையாக இருந்தாலும் சரி, சாப்பிடுவது தொடர்பான கட்டளையாக இருந்தாலும் சரி. நீங்கள் தூயவற்றை உண்ணுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எல்லாம் தூயதாக இருக்காது, எல்லாம் ஹலாலாக இருக்கும். ஆனால் எல்லாம் தூயது என்று கூற முடியாது. மாமிசம் இருக்கின்றது, மக்கள் அதை பல நாட்கள் வரை வைத்து விடுகின்றார்கள். பிறகு அது கெட்டு விடுகின்றது. அந்த மாமிசத்தை சாப்பிடுவது ஹலால் தான், ஆனால் அது தூயதல்ல. எனவே தூய்மையான பொருட்களை சாப்பிட வேண்டும். அது ஆரோக்கியத்தில் நல்ல விளைவை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்க வேண்டும். இவ்வாறு இன்னும் பல இறை கட்டளைகள் இருக்கின்றன. நல்ல ஆடை அணிய வேண்டும். பெண்களுக்குரிய அந்த உடையை அவர்கள் சரியான முறையில் பேண வேண்டும். நிர்வாணத்தை வெளிப்படுத்துகின்ற ஆடை அணியக்கூடாது. பிறரிடம் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆடை அணிய வேண்டும். திருக்குர்ஆனில் அல்லாஹ் பர்தாவை பேண வேண்டும் என்று கூறுகின்றான். பெண்கள் கண்ணியத்தோடு நடந்து செல்ல வேண்டும். தரையில் காலை அடிக்கக்கூடாது என்ற கட்டளை இருக்கின்றது. நீங்கள் பெரிய பெண்களாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் டிவியில் பார்த்துவிட்டு, விளம்பரங்களை பார்த்துவிட்டு, ட்ரெஸ் ஷோவை பார்த்துவிட்டு கேட் வாக் போன்று நடந்து செல்லக்கூடாது. கால்களை தட்டியவாறு நடக்கக்கூடாது. இது போன்ற இறை கட்டளைகள் இருக்கின்றன. அதை எல்லா சமயத்திலும் பேணுவதுதான் கட்டுப்பட்டு நடப்பதாகும். எனவேதான் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆனில் 700 கட்டளைகள் கூறப்பட்டிருக்கின்றன. அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். 700 கட்டளைகளை நீங்கள் செயல்படுத்தவில்லை என்றால் நீங்கள் உங்களை அகமதி என்று கூறிக்கொள்ள முடியாது. எனவே இதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதுவே கட்டுப்படுதலாகும். எல்லா சமயத்திலும் இதை நாம் கண்முன் நிறுத்த வேண்டும். என்றால் எந்த நேரத்தில் நமக்கு மரணம் வரும் என்று கூற முடியாது. சிலர் மிக சிறிய வயதில் மரணித்து விடுகின்றார்கள், சிலர் முதிய வயதில் மரணிக்கின்றார்கள், சிலர் இளைஞராக இருக்கும்போது மரணித்து விடுகின்றார்கள். எனவே மரணம் எப்போது வரும் என்று தெரியாது. எனவே இலக்கு நம் கண்முன்னால் இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய எந்த ஒரு கட்டளையும் பேணாத நிலையில் நாம் மரணிக்கக்கூடாது என்பதை கண்முன் நிறுத்த வேண்டும். நான் கூறியது புரிந்ததா? 15-16 வயது உள்ள பெண்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். எனவே நான் கூறியதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் கருதுகின்றேன்.